கடவுள் என்ன செய்து கொடுக்கிறான், உனக்கு என்ன அதை சொல்ல, நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, ஐயமற்ற நிலை. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அது யாருமே தடுக்க முடியாது. அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை விரித்துக் கொள்வோம். ஆண்டவர் இன்று தருகின்ற ஒரு வார்த்தையை நாம் உள்ளிருத்தி இந்த 1 மணி நேரம் அவருடன் பயணம் செய்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 2. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்வோம். ஆண்டவரை நம்பிய யாரும் வெறுங்கையராய் சென்றதில்லை. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உடனிருக்கிறார். ஆண்டவரை கரப்பிடித்துக் கொள்வோம். அப்பா தந்தையே, இந்த நாளிலே இந்த 1 மணி நேரம் அப்பா மோடு நம்பிக்கையின் அடிப்படையிலே பயணம் செய்ய இருக்கின்றோம். அப்பா, இறை வார்த்தையை அன்பு பிள்ளைகள் நாங்கள் எடுத்துரைக்கின்ற போதும், அன்பு பிள்ளைகள் கேட்கின்ற போது, எங்கு அவர்கள் வீழ்ந்திருந்தாலும் ஆண்டவரை மீண்டும் அவர்கள் எழுந்து எல்லா சூழ்நிலையிலும் உமது கரத்தை பிடித்து அவர்கள் உம்முடன் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு பயணம் செய்ய தேவையான ஆசீர்வாதத்தை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். அமர்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் திரு அவையானது அன்பு பிள்ளைகளாகிய நாம் அவரிலே விசுவாசம் கொண்டு அதிகமாக அவரிடம் கொண்டுள்ள நம்பிக்கையில் வேரூன்றி வளர்ந்து 100 மடங்கு ஒவ்வொரு நாளும் கனி கொடுப்பதற்காகவும் மறு கிறிஸ்தவளாக பிரதிபலிப்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை நாம் மட்டும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நமக்கு திரு அவையானது ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக திருவருட்சாதனங்கள் சொல்லலாம். அது இன்னும் சிறப்பாக ஒப்புரவு அருட்சாதனம். ஒவ்வொரு 3ஆவது வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளாக நான் 4 மாதமாக நான் ஒப்புரவு அருட்சாதனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். அந்த கண்ணீரோடு மன உருகி, அப்பா தந்தையே, நான் பாவின்னு சொல்லி நீங்கள் உங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவுடைய மன்னிப்பை பெற்று ஆண்டவுடைய அந்த நற்கருணையிலே திரு பழியிலே ஆண்டவுடைய உள்ளத்திலே ஏற்கிறீர்கள். 1. 2வது, பலவிதமான நவநாள் ஜெபங்கள், திருப்பலிகள், பலவிதமான பக்தி முயற்சிகளை ஒவ்வொரு பங்கிலும் தந்தையர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இல்லங்களிலும் சரி, தனிப்பட்ட விடத்திலே இறை வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கீங்க. குடும்ப ஜெபமாலை, இன்னும் எத்தனை விதமான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருந்தும் நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எல்லா சூழ்நிலையிலும் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் மட்டுமல்லாமல் நான் கேட்கக்கூடியது, எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்கள், எதிர்பார்க்காத துன்பங்கள் வந்தாலும் அதை நான் முழு மனதோடு ஏற்று ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் எத்தனை பேர் ஒரு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில அந்த துன்பங்கள் வருகின்ற போது ஆண்டவரை என்ன சொல்கிறான்? தூர சென்று கொண்டிருக்கிறோம்.
நிறைய பேர் வர்றாங்க, ஆனாலும் இன்னும் அதிகமான நபர்கள் ஆலயத்திற்கே வருவதில்லை, ஆண்டவரையே தேடுவதில்லை. அதான் நான் ஒரு முறை கடந்த ஆண்டு ஒரு பங்கில் இருக்கின்ற போது ஒரு கிளை பங்களுக்கு செல்வது வழக்கம். யாருமே வர்றது கிடையாது. ஒவ்வொரு இல்லங்களுக்காக சென்று அவர்களை திருப்பலிக்கு அழைத்த போதும் கூட அந்த ஆண்டு முறையுமே ஒரு 15 பேர் 10 பேர் தான் வருவாங்க. 120 70 80 குடும்பம் இருக்கிற இடத்துல. அப்போ நான் சொன்னேன், ஒரு சிலர் விழா கிறிஸ்தவர்கள். விழா கிறிஸ்தவர்கள் என்றால் எப்படி என்றால் திருவிழாவுக்கு மட்டும் 3 நாட்கள், ஆண்டுகளில் 3 நாட்கள். ஒன்று கிறிஸ்மஸ், புத்தாண்டு, அதுக்கப்புறம் ஈஸ்டர். அப்போ பெரியவர் ஒருத்தர் சொன்னார், ஃபாதர், வாழ்நாளிலே 3 நாள் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு வியப்பாக இருந்தது. எப்படி சொல்கிறீங்கன்னா, ஃபாதர், குழந்தை பிறந்த உடனே பெயர் வைப்பதற்கு திருமுழுக்கருக்கு அந்த குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். 2வது திருமணத்திற்கு அந்த மகனோ மகளோ ஆலயத்திற்கு வருகின்றார்கள். 3வது இறந்த பிறகுதான் ஆலயத்திற்கு கொண்டு வருகின்றார்கள் என்று அவர் கூறிய போது எனக்கு சற்று வேதனையாக இருந்தது. அது நகைச்சுவையாக இருந்தாலும் இன்று அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வாழ்க்கையில் 2025 தொடங்கி இருக்கின்ற வேளையில் அதிகமாக நாம் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ என்ன முயற்சியை நாம் எடுக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு நிகழ்வு எனக்கு வெளிப்பட்டது. என்னவென்றால், ஒரு சிறுவன் ஒரு இருட்டான அறையில் 4 மெழுகுதிரிகளை பற்ற வைக்கிறான். கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்துமஸ் டயத்தில் 4 மெழுகுதிரி நம்ம தியானித்தோமா? அன்பு என்ற ஒரு திரி, அமைதி என்று 2வது திரி, அறிவு என்ற 3வது திரி. இது 4வதாக 4 திரிகளை பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டு போகிறதுக்குள்ள ஒரு மெல்லிய காற்று அடிக்குது. முதல் திரி அமர்ந்துருது. ஐயோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓடியாரான். 2வது திரியும் அமர்ந்துருது. ஐயோன்னு சொல்லி வரான். 3வது திரி அமைஞ்சிருது. ஐயோ 4வது திரி அமைஞ்சிட்டா வாழ்க்கையே அப்படின்னா இருட்டாயிருமேன்னு சொல்லி போகும்போது வேகமாக ஓடுகிறான். அந்த திரி சொல்லுது, கவலைப்படாதே, நான் அணைய மாட்டேன். உடனே உன் பெயர் என்ன? அது என்ன சொல்லுது என்றால், என்னுடைய இந்த திரியிலிருந்து, எரிகின்ற திரியிலிருந்து நீ விளக்கு மெழுகுதை பிடித்து மற்ற 3 திரிகளுக்கு வாழ்வு கொடு. ஏனென்றால் என்னுடைய பெயர் நம்பிக்கை. நான் இழந்தவருக்கு அல்ல, மாறாக வாழ்வோருக்கு, இழந்தவர்களை மீண்டும் வாழ வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ற பெயர் என்று கூறியதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு இறைமக்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை இழந்து விடவே கூடாது. ஒரு வினா கேட்க ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? இன்னைக்கு கூட மதியம் நீங்கள் சாப்பிடல, ஒரு டீ ஒரு பிரெட்டு தான் சாப்பிட்டீங்க. காலையிலேருந்து ஒரு சிலர் ஒரு நாள் முழுவதும் நான் நோன்பு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஒரு சில வந்திருப்பீங்க. நான் என்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு மந்திரி ரெகுலேஷன், அதாவது தியானங்களுக்காக இருக்கின்ற போது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரைக்கும் உணவு உண்ண மாட்டேன். அந்த மதிய பாவ சங்கீதெல்லாம் பெற்று திருப்பலி ஆண்டு உடல் ஏற்ற பிறகு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இப்பொழுதுமே செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அவ்வப்போது. சரிங்களா? உணவே அருந்தாமல், நீரே அருந்தாமல் ஒரு மனிதன் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? அது நீங்கள் ஆள் பல்காக இருக்கீங்க, அதனால் 5 நாள் இருப்பீங்க. இருக்க முடியும். நம்முடைய அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் இருக்க முடியும். சரிங்களா? இருக்க முடியும். ஆனால் ஒரு நிமிடம் நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கை என்றால் ஒருவர் அல்லது ஒரு குழுவை ஒருவர் சார்ந்துதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உதாரணத்தை நான் சொல்றேன். உங்களுடைய இல்லத்திலிருந்து இங்கே காலையில் அருளாள தியான இல்லத்திற்கு எத்தனை பேர் காரில் வந்தீங்க, பைக்கில் வந்தீங்க? ஒரு சிலர் பைக்கில் வந்திருக்கலாம். மற்றவர்களாம் எப்படி வந்தீர்கள்? பஸ்ஸில், ஆட்டோவில். அப்போ தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வரலை.
அப்போ நீங்கள் அந்த பஸ் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர் மேலே நம்பிக்கை இருந்ததால் தான் பஸ்ஸில் ஏறி வர்றீங்க. சரிங்களா? இரண்டாவது, திருத்தலங்களுக்கெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் வேளாங்கண்ணிக்கு செல்கிறீங்க. செல்லும் போதே 3 நாளைக்கும் உணவு சமைத்து செல்கின்றோமா? ஏன்? சும்மல் அடிச்சுனேன். அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். அப்படி என்றால் ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தால் அங்கே சமைக்கக்கூடிய விட ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் தான் அங்கே உணவு உண்கிறோம். இன்றைக்கும் பெற்றோர்கள் குடும்பத்தில் ஒரு 75%, 100% சொல்ல மாட்டேன், 75% பெண், அதாவது பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய பெண்ணையோ அல்லது பையனையோ நம்முடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் பெற்றோர்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, என்னுடைய அம்மாவோ அப்பாவோ என்னையோ தள்ளிட மாட்டாங்க. ஒரு சில உங்க தான் இப்போ நாங்களே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு அப்புறம் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கோ 1 ஆண்டுகளுக்கு பிறகு செய்தது தவறு என்று உணர்பவர்களும் உண்டு. அப்படி என்றால் நம்பிக்கை என்பது நான் கூறியபடி பிறரை சார்ந்துதான் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவது, பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழிகளில் நம்ம பார்த்தோம் என்றால் அழகாக சொல்கிறாங்க, புறநானூறு 280 என்ன சொல்கிறாங்கன்னா, கூகை அலறினால் சாவு விழுமா. கூகைனா ஆந்தை என்று நினைக்கிறேன், அப்படித்தாங்களா? ஆந்தை அலறினா சாவு வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் குறுந்தொகை 39 391 சொல்கிறாங்க, காகம் கத்துனா வீட்டில் விருந்தினர்கள் வருவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 5 70 பாடம் 40 சொல்கிறாங்க, தும்மல் வந்தால், இப்போ கூட நானும் கேள்விப்பட்டிருக்கேன், தும்மிட்டா யாரோ உன்னை நினைக்கிறாங்கப்பா, சரிங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இதே நம்பிக்கை இன்னும் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கக்கூடியது. இன்றைக்கி விஞ்ஞானம் எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்தேன், அரிசியை பற்றி கவலையே பட வேணாமா, இப்போவே ஒரு பிளாஸ்டிக்கில் அரிசிலாம் இப்போ வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்றோம், சமைக்க தேவையில்லை, அப்படியே தண்ணியில் போட்டு சாப்பிட்றாங்க. அந்த ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி விஞ்ஞானம் பயங்கரமாக வளர்ச்சி அடைந்துக்கிட்டு வருகின்ற சூழ்நிலும் கூட இன்றும் ஜாதகம் பார்க்கக்கூடியது, குறி பார்க்கக்கூடியது, நேரங்கள் பார்த்து செயல்பட்டு திருமணம் பார்த்து திருமணம் செய்யக்கூடியவங்க இருக்கின்றார்கள். சரி விடுங்க, அதை விட மேலாக கிறிஸ்தவர்களும் இந்த ஒரு பழமையான நம்பிக்கையில் நாங்கள் தங்களையே முழுமையாக என்ன செய்கிறாங்க, அதில் நம்பிக்கை கொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு செய்தித்தாளில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த ஒரு செய்தி, 2 குடும்பத்தில் 2 பிள்ளைங்க, 2வது பையன் ஆண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை பிறந்து நல்லா தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் போன பிறகு அங்கே குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள். அதனால் அந்த தந்தை வந்து போய் ஜோசியம் பார்க்குறாரு. ஜோசியம் பார்த்த உடனே என்ன சொல்கிறான், 2வது பையனா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் தான் பிரச்சனை. ஒரே வார்த்தை, அவன் தான் பிரச்சனை, அதனால தான் இப்படி தான் இருக்கேன். அங்கே போயிட்டு வந்த பிறகு அவனை பார்த்தா எரிச்சல், அடிக்கிறது, இப்படி போன பிறகு ஒரு நாள் அந்த மனைவியும் முதல் குழந்தை இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே அந்த குழந்தையை முக்கி மூழ்கடித்து அவர்களை அந்த குழந்தையை இறக்க வச்சிருக்கிறாரு. கேஸில் வரும்போது இதை ஜோசியக்காரன் சொன்னான், அதனால் நான் கொண்டேன். அன்பிறை மக்களே, இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஜாதகம் பார்ப்பது, குறி பார்ப்பது, ஏதாவது ஒன்று காணாமல் போனால் அங்கே போய் பார்த்தா எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க, இதை செஞ்சான்னு சொல்லிட்டு இன்று முதல் கட்டளைக்கு விரோதமாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து தான் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்பிக்கை என்றால் என்ன? எப்படி நாம் நம்பிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? இந்த 2 நாட்களாகவே அதை பற்றி தான் அதிகமாக நினைத்து கொண்டேன். சாதாரண நம்பிக்கைன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன குருவானவர், வாழ்க்கை என்ன, குடும்பஸ்தார் எங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக அதையும் நான் உணர்ந்து தான் கொண்டிருக்கின்ற போது தான் இன்றைக்கு நான் வாசித்த எபிரேயர் அதிகாரம் 12:2 வாசிங்கவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திரும்பவும் அதிகாரம் 12:2. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான யாரு மேல? இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். இங்கே வந்து ஒரு சிலுவை இருக்கு, சிலுவையில் ஆண்டவர் இருக்கான்னு நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வாசிங்க. அவர் அடைய இருக்கும் மகிழ்ச்சியை பொருட்டு, அந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அடைய இருக்கும்
மகிழ்ச்சியை பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்று கடவுளின் அரியணையில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பிற்குரிய மக்களே, ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் ஒரு துன்பத்தை கண்டிப்பாக நாம் சந்திக்க நேரிடும். சற்று ஆண்டவருடைய வாழ்க்கையை நான் சற்று சிந்திச்சு பார்த்தேன். மனிதன் தான், அவர் 100% மனிதன், 100% இறைவனாக தான் அவர் இருந்தார். அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித வடிவில் கருவல் உருவான நாள் முதல் அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாரா? இல்லை. துன்பங்கள். 2 வாரத்துக்கு முன்னதாக ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். இவரே என்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அடுத்ததாக புறா வடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வருவதை பார்க்கின்றோம். தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவராய் உடனே தன்னுடைய பணியை தொடங்குகிறார். பைபிளை பார்க்குற எங்கேயாவது அவர் நல்லா உட்கார்ந்து அமர்ந்து நல்லா நம்ம மாதிரி கறி மீன் சாப்பிட்டான்னு சொல்லி பார்க்குறோமா? நல்லா பெட்டில் மாளிகையில் பெட் போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தான்னு பார்க்குறோமா? கிடையாது. ஆனால் என்ன பார்க்குற, அடிக்கடி அதிகாலையில் எழுந்து தந்தையிடம் செபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர் எப்பப்பெல்லாம் நல்லது செஞ்சாரோ பிணிகளை நீக்கினார், நோய்களிலிருந்து சுகத்தை கொடுத்தார், இறந்தவர்களை உயிர் தெழுந்தார். எல்லா டயத்துலையும் நல்லா நல்லா அப்பா உயிர் பிடிச்சிட்டார்ப்பா பாராட்டினாங்களா? எப்படியாவது இவனை பழி தீர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தாங்க. மனுஷங்க நினச்ச மாதிரி சொல்லுவாங்கள்ல, குடும்பங்களை பார்க்குறோம்ல, இவன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான்டா, எங்கேயாவது செக்கு வைக்கணும், அதோடு அவன் அடையுதான் இருக்கான். கண்டனம் கழிச்சு அதையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களும் இருக்கார்கள், இல்லாமல் கிடையாது. அப்படி அவர்கள் திட்டம் தீட்டியது போல சிலுவை சாவை ஆண்டவர் ஏற்றார். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்துருக்கீங்களா? பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், அந்த சிலுவை பாடுகள் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பேன். அவ்வளவு பாடுகள், அடி சாட்டையால் அடிக்கிறாங்க, எவ்வளவு அடிக்க முடியும் அடிக்கிற, ரத்தம் சிந்துது, இறுதியாக ஆணியால் அறைகிறார்கள். ஒரு வார்த்தை அவர் யாரையும் சொல்லவில்லை, பழித்துரைக்கவில்லை, எல்லா துன்பத்தையும் அவர் அடைந்தார். அவர் கேட்டது என்னது தந்தையிடம்? உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து என்னை விடுவியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை சொல்லுங்க, உமக்கு விருப்பமானால். நம்முடைய தேவைகளும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால். எத்தனை பேர் செபிக்கிறீங்க? உமக்கு சித்தமானால் எனக்கு தாங்க ஆண்டவரே. வர்றேன், அப்படியே ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்போ ஜெபிக்கிறாரு. அதனால தான் இறுதியாக 3ஆம் நாள் ஒரே ஒருவர் இறந்த பிறகு உயிர்த்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ துன்பங்களை அவர் சந்திச்சார், இழிவை பொருட்படுத்தவே இல்லை, மகிழ்ச்சியை பெற்றார். இன்று ஆண்டவருடைய அரியணையில் வலப்பத்தில் அவர் வீற்றிருக்கிறார், நமக்கு ஆசி வழங்கி கொண்டே இருக்கிறார். அன்பிறை மக்களே, இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு நிகழ்வு. நேற்று தான் அந்த சகோதரியை கூட நான் அவங்களோட ஒரு 7 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த குடும்பத்தோட. ஏற்று அவர்களோட அதிகமாக நான் பேசிய போது என்ன நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். அழகான அன்பான குடும்பம், கணவன் மனைவி, 2 பிள்ளைகள், முதல்ல ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தை. சிறு வயதிலே பிள்ளைகளை கண்டிப்போடு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு, ஏன்னா நான் வந்து பூந்தமல்லியில் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது காலையில் அவர்கள் செல்லாவிட்டாலும் எப்பொழுதெல்லாம் மாலை திருப்பலி இருக்கிறோ அந்த பையனை பொண்ணு வந்து ஆல்டர் பாய்ஸ்க்கு வந்துடுவாங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க செல்வதற்கு முன்னதாக பைபிள் ஸ்டோரி, குடும்ப செபமாலை, கண்டிப்பாக கொரோனா காலத்தில் பார்த்தேன்னா சரிங்க இறையிறக்க ஜெபமாலை சொல்கிறான். அந்த நேரத்திலலாம் நிறைய பேர் குழுவாக சேர்ந்து சொல்லுவாங்க, வாசிப்பாங்க, விவாதிப்பாங்க. அவ்வளவுக்கு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அந்த பையனுக்கு 6 வயது, திடீரென்று உடம்பு சரியில்லை. அவன் பெயர் கப்ரியேல், உண்மையான பெயர் கப்ரியேல். ரொம்ப உடம்பு சரியில்லை.
அப்படியே ரொம்ப சீரியஸ் ஆகிட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, சென்னையில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த செய்தி, பையனுக்கு கேன்சர். 6 வயதில் கேன்சர். உங்களுக்கே தெரியும், ஹீமோ. அவன் ரொம்ப துன்பப்படுகிற போது அவன் அம்மாட்ட கேட்குறான், ஏம்மா இந்த வயசுலேயே எனக்கு இந்த ஒரு துன்பம் என்று. அந்த தாய் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவர் யார் அதிகமாக அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு துயரம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான். ஒவ்வொரு முறையும் அவன் வந்து அந்த 6 வயதிலே எப்போ ஹீமோ சென்றாலும் ஜெபமாலை கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு பிறகு 2 ஆண்டு பிறகு தான் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ தான் அவங்க சொல்லிக்கிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம்மா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஆணியால் அரைஞ்ச போது எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார், அதை விட எனக்கு துன்பமாமா. ஒரு 7 வயசு பையன் பேசக்கூடியதை பாருங்கவே அவ்வளவுக்கு. ஆனாலும் அந்த பையன் ஒரு வருஷத்தை, தம்பி நீ என்னடா போகிற? ஃபாதர், கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பா, நான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவேன், நான் ஃபாதர் பிரைஸ் தி லார்ட், நான் ஆண்டவருடைய பணி செய்யணும். அந்த வயதில் அவன் சொல்லுவான். பெயருக்கேற்றவாறு அழகு, அறிவு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில நல்லா இருப்போம், ஒரு சில நேரத்தில் அப்படியே மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஹீமோ, முடியெல்லாம் கொட்டும். அங்கங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளட் கேன்சர்னாவே எப்படின்னு சொல்லிட்டு அதிகமான சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சத்துக்கு லட்சமாக சம்பாதிக்கிற காசு உள்ள ஆல்மோஸ்ட் 25 to 30 லட்சம் ரூபாய் இதை செலவழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய பங்கிலிருந்து நான் இறை அலத்தி இயக்குனராக நான் செய்து கொண்டிருக்கிற போகும்போது அந்த 3 ஆண்டுகளாக ரொம்ப அவங்களும் அவங்களுடைய இடத்துக்கு மாற்றல் சென்று திருச்சி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் பாதுன்னு சொன்னாங்க. ஏன் ஒவ்வொரு முறையும் டாக்டர்கிட்ட செல்கின்ற போது அந்த ஜெபமாலை கொண்டு போவான், அனுமதி பெற்று ஜெபமாலை ஜெபிப்பான். ரொம்ப சீரியஸ் இருக்கும் போது அப்போ கூட நான் கடைசியாக ஒரு ஜெபமாலை ஜெபிச்சு கொடுத்தேன். அவன் கையில் தான் வைத்திருந்தான். சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த ஜெபமாலை தான் தம்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லி பேசிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்த போகும்போது வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்களில் பார்த்தீங்கன்றால் ஒரு 1.5 மாதம் படுத்த படுக்கையானான். பலவிதமான துன்பங்களை பட ஆரம்பித்தான். அவன் இறந்த நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது, தம்பி இறந்துட்டான் பாதம் சொல்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சென்றேன். 3 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு அடக்கம் செஞ்சிட்டாங்க. நான் 7 மணிக்கு தான் நான் சென்றேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்று இரவு அனைவரும் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபமாலை அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ தான் கிளைமேக்ஸ்க்கே வரப்போ போகிறான். எல்லாரும் ஆவலோடு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, அந்த 1.5 இறக்கிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னால் அந்த ஐசியூவில் இருக்கும்போது ஒரு 2 hours அவன் வந்து இறந்த மாதிரி ஒரு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். போய் பார்க்குறாங்க, ஜெபமாலை மட்டும் கையில் வச்சுருக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. டாக்டர் வந்து இறக்கவும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்கிறாங்க. பிறகு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த பெற்றோர்கள் போகிறாங்க. அவன் கண்ணு முடிச்சிட்டான். என்னடா தம்பினா? அப்போ அதை சொல்கிறான், அம்மா என்னைய 2 வானதூதர்கள் மேலே விண்ணகத்துக்கு கொண்டு செல்கிறாங்க. அங்கே ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வீற்றிருக்கிறார். பக்கத்தில் அன்னை மரியாளை நான் பார்க்கிறேன். அன்னை மரியாள் என்னுடைய புண்ணு காயம், காயமே இல்லையேடானா? இல்லை, காயம் இருந்தது. அந்த காயத்தில் கரத்தை வைக்கிறார்கள். எனக்கு அதை சுகமாகிவிட்டது. கபிரியேல் தூதர், ரஃபேல் தூதர் என்னை அழைத்து செல்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா அவன் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு. கபிரியேல் தூதர், ரஃபேல் தூதர் அவர்கள் மாதிரி ஒரு உடையை கொண்டு வந்து எனக்கு அணிவித்து கொண்டு செல்கிறான்னு சொன்ன உடனே இந்த தாய்க்கு கண்ணீர் வந்து விட்டது. அப்படி என்றால் இறக்கப் போகிறான் உடனே அவர்கள் அப்படியே அழுதுட்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. அந்த அவன் கனவு அந்த காட்சி கண்ட பிறகு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் தம்பி, அவங்க ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னதாக சொல்லுவாங்க என்னென்னா, அந்த இன்றைக்கி ஃபாதர் கூட சொன்னாங்கல்ல, தோபியாத்து கதையை பற்றி, நிகழ்வை பற்றி, அதெல்லாம் சொல்லனால அதில் ரஃபேல் தூதர் வருவார் ஒரு கட்டத்தில். ஸோ அந்த இதை சொல்கிறியாடா தம்பி? அதாவது ரஃபேல் தூதர் இல்லைம்மா, இதுதான் பார்த்தேன்னு சொல்லவும் எல்லாருக்கும் புல் அரிச்சு போய்விட்டது. அவன் சொன்ன அடுத்த வாரத்தில் இருந்து அவன் சொன்ன மாதிரி காட்சி கண்ட மாதிரி பின்னால் ஃபுல்லாக காயமாயிருச்சு. அந்த 40 நாள் ஆண்டவர் எந்த அளவுக்கு பாடுகள் பட்டாரோ, படுத்த படுக்கையாக அங்கமாக காயங்களை வந்து புண்களாக அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியாக அவன் ஆண்டவர் அந்த நாளிலே எடுத்துக்கொண்டாலும் அந்த நாள் அவர்கள் ஆண்டவருக்கு ஜெபமாலை, ஏன்னா எல்லாமே ஒரு தயாரிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் பெற்றோர்கள் வந்து கடினப்பட்டு ஜெபமாலை சொல்லி அந்த பையனுக்காக ஜெபிக்கிறார்கள்.
பிறகு என்ன ஆயிடுச்சு என்றால் இந்த சூழ்நிலையில் அந்த தாயானவள் ஜெபிக்கிறார். அப்பொழுதே இறந்த பிறகு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது யோவான் நற்செய்தி அதிகாரம் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சென்றாலும் என் தூய ஆவியானவர் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்பதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே இந்த சகோதரி, அப்போ நீங்கள் அந்த என்னுடைய மகனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இன்னும் ஒரு குழந்தை எனக்கு கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த விசுவாசம் அவர்களுக்கு ஒன்று. இரண்டாவது, இந்த சூழ்நிலையில் நான் நிறைய தந்தையர்கள் சரி இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் அவங்களுக்கு ஜெபிப்ப நான் அந்த காண்டாக்ட் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க ஒவ்வொரு டைம் அந்த கபிரியலுக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்போது அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடவுளோடு ஒன்றித்திருக்கிறான் ஒரு தூதனாக, உனங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தினதை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அந்த 6 மாதத்திலேயே அவர்கள் உள்ளிருப்பு தியானத்திற்கு ஏலாவூருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே தான் அவங்க அந்த மனபாரமானதில் குடும்பத்தோட அங்கே கூட தந்தை அங்கே அந்த உள்ளிருப்பு தியானத்தில் இவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு குழந்தை இறந்துவிட்டு அவர் இறை வார்த்தையை கொடுத்தவர்கள் ஒருத்தருக்கு குழந்தையோடு இறைவன் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பையனுக்கு முதல் ஆண்டுக்காக கல்லறையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 6 மாதத்திலேயே இந்த தாயானவள் கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு கன்சீவ் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இது பையன் பிறந்த அதே நாளிலே இந்த குழந்தையும் கடவுள் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் பேர் கபிரியேல், இவனுக்கு ரஃபேலான்னு சொல்லி பெண் குழந்தையை கொடுத்தார்கள். நேற்று நான் பேசிவிட்டு சொன்னபோது ஃபாதர் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. 2 ஃபோட்டோ, அந்த பையனுக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே முகம், ஒரே வித்தியாசம். இந்த பெண் குழந்தைக்கு என்ன இருக்குது? 2 சடை வச்சுருக்காங்க. இப்போ 1.5 வயது. நான் தான் இப்போ திருமலுக்கு கொடுத்தேன். நான் தான் முதல் பிறந்த நாளுக்கு சென்றேன். 1.5 வயது இப்பொழுது இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறாங்க. அதே முகம், ஒன்றுமில்ல வித்தியாசம் ஒரு சடையை 2 சடை தான் இதாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நிலைமைகளே ஒரு குடும்பத்தில் பாருங்கவே, இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு இது சோதனை கிடையாது. 4 ஆண்டுகள் குழந்தையோடு பயணம் செய்து துன்பத்தில் இருந்த மீண்டும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இன்றைக்கு சொல்கிறாங்க, ஃபாதர் அவன் நினைக்காத நாள் கிடையாது, ஆனால் இந்த குழந்தையை பார்க்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் குடும்ப செவமாலை, இறையருக்கு செவமாலை திருப்பலியில் அவர் கலந்து கொள்ளாமல் கிடையாது. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க. அன்புமக்களே, நான் நினைத்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த நிகழ்வை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் துன்பங்களை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். துன்பம் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது நமக்கு. அது ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் நாம் வாழ்க்கையில் நடக்கின்ற சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகளை பற்றி நாம் நினைக்கிறோமே. இப்பொழுது வாங்க நம்முடைய சூழ்நிலைக்கு வருவோம். நான் என்ன ஒரு வார்த்தையை நான் கொடுக்கல ஆண்டவரை, நம்பிக்கை என்று ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எப்படி என்று மீண்டும் சிந்தித்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலில் ஆண்டவர் படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் தேவை, யாராவது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படை தேவைகள் இல்லாமல் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாரையாவது ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? இல்லை, ஆசீர்வதித்திருக்கிறார். தேவையானது ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உடனிருந்து நல்ல சுகத்தோடு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் இன்னும் நாம் ஏன் ஒரு சில நேரங்களில் துன்பங்கள் வருகின்ற போது ஆண்டவர் இருக்காரா இல்லையா என்று கேள்வி கேட்கின்றோம் என்றால், நாம் சூழ்நிலைகளை நாம் எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இருக்கீங்கள்ல, உங்களுடைய குறைபாடுகள் நிறைகளை அறிந்து என்னுடைய பெற்றோரை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளையை நான் அன்பு செய்கின்றேன். சூழ்நிலைக்கேற்றவாறு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், யாராவது நம்ம சொல்ல முடியக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? வரவுக்கு ஏற்ற செலவு இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? எதிர்காலம் ஆண்டவர் சொல்ல, வானத்து பறவைகளை பாருங்க, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. நம்ம எதிர்காலத்தை பற்றி வாங்கணும், வீடு வாங்கணும், பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்கணும், அவனுக்கு நல்லா திருமணம் செய்யணும், இன்னும் 4 மாடி வீடு கட்டணும். அப்படி என்றால் நம்முடைய ஆசைகள், பேராசைகள்னால்தான் இன்றும் நான் துன்பத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
கடவுள் யாருக்கும் துன்பத்தை கொடுப்பதில்லை. யாக்கோப்பு அதிகாரம் 1, 12, 13 வார்த்தைகள் வாசிங்கவே. யாக்கோப்பு அதிகாரம் 1 இறை வார்த்தை 12, 13. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது நம் மீது அன்பு கொள்வோர் மீது கடவுள் வாக்குறுத்த அந்த வெற்றி வாகையை நாம் அருள்வோம். அடுத்து அப்படி வாசிங்க. சோதனை வரும்போது யாரோ ஒருத்த இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாருமே கடவுள் என்னை சோதிக்கிறார்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் நம்மை தீமைக்கு உள்ளாக்குவதில்லை. வாசிங்க. அவரும் எவரையும் சோதிப்பதே இல்லை. அப்புறம் ஒவ்வொருவரும் நம் சொந்த தீய நாட்டங்களாலே சோதிக்கப்படுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனிமே யாராவது கடவுள் சோதிப்பான்னு சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. ஆனாலும் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஃபாதர் ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபாதர், டெய்லி நான் ஜெபிக்க போகிறேன் ஃபாதர், கடவுளே பணியை செய்கிறேன் ஃபாதர், ஆனாலும் ஃபினான்ஸ் பண்ண சொல்ல முடியல ஃபாதர், பிள்ளைய ஸ்கூல் டியூஷனில் சேர்த்தேன், காசு கட்ட முடியல ஃபாதர், நோயாக இருக்குது ஃபாதர், டாக்டரை பார்க்க போக முடியல ஃபாதர். ஏன் கடவுளை சோதிக்கிறார்? இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களினால் கடவுளை விட்டு தூர எத்தனையோ அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்திற்கே வருவதில்லை, பாவ சங்கீதனம் செய்வதில்லை, அதை விட மேலாக திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவரின் உடலை உட்கொள்வதில்லை. அன்பிறை மக்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது கடவுள் அங்கே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, நாம் ஒரு சோதனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையை விட கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10, 13 வாசிங்கவே. 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறை வார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு புரிதல் என்னவென்றால், அந்த 7 ஆண்டுகள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு கடவுளுடைய பணியை செய்து கொண்டு மற்றவர்களிடம் அதிகமாக நான் நற்செய்தி பணி தான் செஞ்சுருக்கிறேன். எல்லா துறையிலும் ஒவ்வொரு பணிகள், இல்லங்களுக்கு செல்லக்கூடிய எல்லா ஒரு பணிகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டாக இருக்கிறேன். 6 ஆண்டுகள் ஒவ்வொரு விதமான பணிகள் ஆண்டவர் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்னவென்றால், சரிங்களா, என்னவென்றால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள் எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், என்ன சரிங்களா, ஏன்னா நல்லா நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள், கடவுளுக்கு உண்மையாக வாழ்றீங்க, எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு உதவிதான் செய்கிறீர்கள் என்ற மற்றவர்களுக்கு நீங்கள் உபத்திரம் செய்வது கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றது, கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்றால் கடவுள் கொடுப்பதில்லை. இன்னும் கடவுள் மீது நீங்கள் அதிகமாக அன்பு செய்ய, அவர் மீது நம்பிக்கை கொள்ள நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அதை நம்ம துன்பம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இரண்டாவது, துன்பம் என்று ஏற்றுக்கொள்கின்ற போது தான் நமக்கு பிரச்சனை. அந்த துன்பத்திலிருந்து ஏதோ ஒரு பாடத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்னை தெரசா அருட்சகோதரிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அன்னை தெரசாவோட அந்த அருட்சகோதரி சபையில் பணி செய்யக்கூடிய சகோதரிகளையும் பார்த்து கொண்டு இருக்கீங்க, சரிங்களா. எல்லாம் மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? இல்லை நல்லா உணவு உண்கிறார்களா? அவங்க செய்யக்கூடிய பணிகள் என்ன, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் அப்படி செய்கிறாங்களா? இல்லை. அவர்களுடைய பணி எல்லாருமே தெரியும். தொழுநோயாளர்கள், முதியோர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் மக்களோடு. அப்போ அந்த அன்னை தெரசா வாழ்ந்த காலத்திலே
ஒரு சகோதரி 1,00,000 ரூபா சம்பாதித்து கொண்ட ஒரு வாலிப பெண் அன்னை தெரசாலை நோக்கி செல்கிறார். அவள் கேட்குறாங்களாம், அம்மா உங்களுடைய சபையில் சேர்ந்து நான் பணி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அன்னை தெரசா என்ன சொன்னாங்களாம், அவர்களுடைய சபைக்கு வந்து பணி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு டெஸ்ட் எப்படி என்றால், ஒரு வாரம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தங்க வேண்டுமா. தங்கி அவர்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து உங்களுக்கு அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டால் வந்து பணியை தொடரலாம். அப்போ ஒரு வாரம் அன்னை தெரசா கூட அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் அன்னை தெரசா பார்க்குறா, எப்படிமா இருக்கீங்கன்னா, நைட்டு தூங்கலைம்மா, நாங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே மாளிகையில் இல்லைவங்க, ஒரு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அன்னை தெரசா சொன்னாங்களாம், மகளே அதை ஒரு கஷ்டம் துன்பம் ஒன்று சோதனைன்னு சொல்லாமல் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லுங்க? கிஃப்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ எல்லாமே கிஃப்ட்டு தான், எல்லாமே அவர் கிஃப்ட்டு தான். அவ்வளோ மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிக்க. சரிம்மா, அடுத்த நாள் இன்றைக்கு நாள் எப்படிப்பட்டதாக இருந்ததுமா? இன்றைக்கு ஒரு கிஃப்ட். ஓகே. அது மாதிரி 4 நாள் 5 நாள் முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் அதை கிஃப்டாக எடுத்துருக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சூழ்நிலை. ஆனால் ஒரு வாரம் சென்று மீண்டும் 3 மாதங்கள் அந்த சகோதரி அவருடைய பெற்றோரோடு தங்கி மீண்டும் அன்னையுடைய அந்த சபைக்கு வந்து சேர்ந்து அவர்கள் நல்ல அருட்சகோதரியாகி பல இடங்களுக்கு சென்று அவருடைய பணியை செய்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் நாங்கள் இருக்கேன்னா ஏற்கனவே உங்கள் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃப்ராக்சரு. நினைக்கிறீங்க ஆள் பல்காக இருக்கா நினைக்கிறீங்க, பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, பாடி தான் பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள், ஆனாலும் ஆண்டவர் இறைமை அழைப்புக்கேற்றவாறு தாயின் வயசு உருவாகும் முன்னரே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்ற அவருடைய அழைப்பை எனக்கு வெளிப்படுத்தி அவர் அந்த அளவுக்கு துன்பங்களை சந்தித்தனால்தான் இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஆண்டவரை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புரை மக்களை, நம்ம வாழ்வை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்று அடுத்ததாக நம்ம சொல்ல இருக்கக்கூடியது, இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று நாம் சற்று நான் சிந்தித்தேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். முதலாவதாக ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கவே. என்ன சொல்கிறாரு? நீங்கள் தொடக்க நூல் அதிகாரம் 12 பார்த்தீங்கன்னா 12 முதல் வாசிங்கவே. தொடக்க நூல் 12. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் காண்பிருக்கும் நாட்டிற்கு செல். இதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு கடவுள் உங்களுக்கு சொல்கிற இடத்துக்கு போங்கன்னா எத்தனை பேர் நம்ம வீட்டை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு எத்தனை பேர் நம்ம போவோம்? வீட்டை விட்டுட்டு போவோம். வாடகை வீடு பார்த்தீங்களா? வாடகை வீடு பார்த்தா நல்லா வீட்டை விட்டுட்டு போயிடுவா. பார்த்தீங்களா? இங்கே உண்மையாகவே வீட்டை விட்டு உன் தந்தை தாய் இடத்தை விட்டு நீ போன்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் உடனே போகிறாரு. வாழ்க்கையை சற்று சிந்தித்து, அதனால தான் விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா கானான் தேசத்திற்கு நீ போனால் உடனே கானான் தேசத்துக்கு அவருக்கு கொடுக்கல. அவர் அந்த கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் இந்த இஸ்ராயல் மக்கள் பட்ட பாடு, அவரை வழியெடுத்து சென்ற ஒவ்வொரு இறைவாக்கிலும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாங்க. அப்படியே தூக்கி லட்டு இருந்தாப்பா, எத்தனை லட்டு வேணும்? 1 லட்டு 5 லட்டா? அப்படியே கேட்டவுடனே 5 லட்டை கொடுத்து சாப்பிடவே இல்லை யாருமே. அந்த பயணம் செய்கிறாங்க, பலவிதமான தடைகள். ஆனாலும் அவர் நம்பிக்கை விடவே இல்லை. என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ எல்லாத்தையுமே 100% தன்னை முழுமையாக சரணடைகிறார். சரிங்களா? முதுமையான வயதில் யாரை கொடுக்கிறார் மகனாக? ஈசாக்கை மகனாக கொடுக்கிறார். கொடுத்த ஈசாக்கை மீண்டும் எனக்கு கொடு என்று பலியாக கேட்கின்றார். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அன்புரை மக்களே, ஆபிரகாமிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பொதுவாக நீங்கள் ஒரு தவறு நம்ம செய்ய போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதா இல்லையா?
மனசாட்சிகள் ஒன்று உணர்த்துது. நம்மளுடைய காவல் தூதர்கள் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஓரளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க, சொல்கிறா ஒவ்வொரு முறையும். நாம் மீண்டும் மீண்டும் அவங்களுடைய உணர்த்துதலை நாம் கேட்காமல் நம்முடைய சொன்னாங்களே உன்னுடைய சுயநலம், உன்னுடைய தீய எண்ணங்கள் தான் யாக்கோபு சொன்ன மாதிரி இன்றைக்கு நான் விட்டு ஆண்டவர் விட்டு தூரம் சென்று கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய ஆசீர்வாதம் அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உணர்த்துகின்றார். அப்பொழுது ஆண்டவர் 100% நாம் நம்மையே முழுமையாக சரணடைகின்ற போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீதை பற்றி சற்று சிந்திச்சு பார்த்தேன். தாவீதை தெரியும், சின்ன வயசுல ஆண்டவர் இருக்கிறார், கோலியாத்தை கொள்றான், அரசனாக திருநிலைப்படுத்துகிறார், எல்லாம் செஞ்சு அவன் மாடி மேலே நின்று யாரை பார்க்குறான்? உரியா மனைவியே பார்க்குறான். சரிங்களா? அப்போல்லாம் அரசர்கள். ஆனால் என்ன சொல்கிறார்? இஸ்ராயேல் மக்கள் அரசர்கள் எனக்கு வேணும்னு சொன்னப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்போ உணர மாட்டீங்க, பின்னால் உணர்வீங்கன்னு சொன்னார். அதோடைய உங்களுடைய அதை நீங்கள் உணர்வீங்கன்னு சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மக்களும் ஏன்டா அரசனை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு உணர்ந்தார்கள். உரியா மனைவியை தன் மனைவியாக அவன் உரிமையாக்கி கொண்ட போது அங்கு ஆண்டவர் 2 சாமுவேல் 12:13 நாத்தான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த நாத்தான் என்ன சொல்கிறார்? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்கவே. அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொன்னார். என்ன சொல்றார் நாத்தான்? நாத்தான் தாவீதிடம், ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை நீ சாக மாட்டாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிறை மக்களை, இன்று நிறைய பேர் பாவம் செய்து விட்ட பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை மன்னிச்சு விட்டாரா, நான் ஆண்டவரை விட்டு போகலாமா? இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்க. நம்முடைய பாவம் செய்த பிறகு ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, நான் ஏன் இந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் தாவீது ஆண்டவர் எதிராக நான் பாவம் செய்தாலும் அவருடைய இரக்கம் எனக்கு உண்டு என்று நம்பிக்கை கொண்டு தன்னையே தாழ்த்து ஜெபிக்கிறார். அங்கு ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம மனுஷங்க தாங்க பாவத்தில் வீழ்கிறோம். ஆனாலும் அந்த வீழ்ந்த பாவத்திலே சுவை கண்டு மீண்டும் மீண்டும் வீழாமல் நாம் எழுந்து வருகின்ற போது ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொள்கிறார் என்ற விசுவாசத்தில் இந்த ஆண்டு வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக சற்று சிந்தித்த போது யோசேப்புடைய ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யோசேப்பு பாருங்கவே, அவருடைய தந்தை அதிகமாக யோசேப்பை அன்பு செய்தார், அப்படித்தானே? ஆனால் அவங்க சகோதரர்கள் எப்படியாவது கொலை செய்து கொள்ளலாம்னு சொல்லி அவரை திட்டமிடுகிறார்கள். அதுக்கப்புறம் அடிமையிட்ட விற்றுறாங்க. அங்கே ஆளுநருடைய மனைவி அவரை அடைய பார்க்கிறார். தவறாக பழி சுமத்தப்பட்டு அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்ட போது கூட அவர் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் அவர் வெளியே சென்றதே கிடையாது. இங்கு தந்தையினுடைய வளர்ப்பு, அந்த சிறு வயதிலே தந்தை கொடுத்த அந்த கேட்டிஸை சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்போல்லாம் கேட்டிஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அம்மா அப்பா தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ தான் மறைக்கல்வி ஆசைகள் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்முடைய வாயை சற்று சிந்தித்து பார்க்கும்போது நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கீங்கன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் காரணம். உங்களை இளம் வயதிலேயே சிறு வயதிலே உங்களுக்கு நல்ல பண்புகளை ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலை வருகின்ற போது நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம். நம்ம படித்தது, அனுபவித்தது, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு வார்த்தை, டே சாமி எனக்கு ஏன் கொடுக்கல, நான் எனக்கு நாளைக்கு 10 லட்சம் வேணும் ஏன் கொடுக்கல, என் மகளுக்கு ஏன் நல்ல கல்யாணம் நல்ல மருமையை கொடுக்கல, ஏன் குழந்தை செல்வத்தை கொடுக்கல, இதைத்தான் நம்ம பிடித்து கொண்டு இருக்குமே தவிர கடவுள் செய்த நன்மைகளை எல்லாமே மறந்துடுறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே நாம் நம்பிக்கை கொண்டுகின்ற போது நம்முடைய பெற்றோர்கள் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு அந்த பண்புகளை உரித்தாக்கி ஆண்டவருடைய நம்பிக்கை கொண்டு வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அடுத்ததாக ஜோசுவா வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கவே. யாருக்கு அப்புறம் ஜோசுவா இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகிறார்? மோசேக்கு பிறகு. ஒரு கட்டத்தில் மோசே அடைந்த எல்லா துன்பத்தையும் இவரும் அடைஞ்சார், அப்படித்தானுங்களா? இவரும் அடைந்தார். ஒரு கட்டத்தில் மக்கள் அனைவரும் வேற்று தெய்வங்களை வழிபடுகின்ற போது யோசுவா கூறிய ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை
ஆண்டவரில் மட்டும்தான் நம்பிக்கை கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில நம்முடைய சூழ்நிலை என்னவென்றால், இன்றைக்கு உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு சில நாம் பாவத்தில் விழுகின்ற போது அவர்கள் வழி நடத்தினால தான் நான் பாவத்துக்கு செஞ்சேன் ஃபாதர், என்னால் மறுக்க முடியவில்லை, அவங்கள்ட்ட நான் தூரம் செல்ல முடியலை. இன்றைக்கு ஒரு சில காரணங்களை சொல்லி அதுவாக இருக்குமோ இந்த ஒரு துன்பம் எனக்கு அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடுகளுக்கு சந்திக்க போகும்போது அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்த கடவுள் எந்த சூழ்நிலையிலும் யாரும் நம்மோடு வரப்போவதில்லை. திருப்பாடல் 118:8 ஆண்டவர் அழகாக கூறுகிறார், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். எனவே நாம் கடவுள் மீது எல்லா சூழ்நிலையிலும், அதான் சொல்லலை, ஏதாவது ஒரு துன்பம் என்றால் என் சொந்தக்காரன் சொன்னால் அங்கே போனால் அதான் சொன்னல குறிப்பாக்கக்கூடியது, அங்கே போய் பாரு உனக்கு வெளிப்படுத்துவார்கள், அவங்களால தான் நான் பாவத்தில் விழுந்து ஆசீர்வாதம் இழந்தேன்னு சொல்லாமல் நாம் பெற்ற நம்பிக்கையில் அந்த ஒரு விசுவாசத்தை வளரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி நீங்கள் நம்ம நற்செய்திகளில் நம்ம பார்த்தோம் என்றால் எத்தனையோ பேர் வாழ்க்கையை நம்ம பார்க்கின்றோம். அதில் இன்னும் குறிப்பாக லாசர் பாருங்கவே, லாசர் இறந்துடுறாரு, ஆண்டவர் அங்கே போகிறாரு, மார்த்தா மரியா. ஆனால் மார்த்தாவுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, என்ன சொல்லுறாங்க, 3 நாள் ஆச்சு ஆண்டவரே நாற்றம் அடிக்குமே. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு டவுட்டு. ஆண்டவரே இருக்கிறாரு, நாற்றம் அடிக்குமே. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நம்பினோர் மீட்பை பெற்றுக்கொள்வார்கள், அதாவது உயிர்ப்பை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார் என்பதை ஆண்டவர் எளிதாக கூறுவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற போது நாம் கேள்விக்குறியை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்புரை மக்களே, இரத்தப்போக்கு பாதிக்கப்பட்ட பெண், அவர் நம்பிக்கையை பாருங்கவே, என்ன சொல்கிறான் தெரியுமா, ஆண்டவருடைய நுனியை தொட்டாலே குணமாவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நுனியை தொட்டாலே நான் முழுமையாக சுகமடைவேன் என்று அந்த மகள் சொல்லி நுனியை தான் தொடுறாரு, முழுமையாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கதான் ஆண்டவர் இன்று அழைப்பு விடுக்கின்றார். அன்பிறை மக்களே, நான் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சவால்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கி செல்கின்ற போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 6 வாசிப்போம். இந்த இறை வார்த்தையை நாம் ஜஸ்ட் வாசித்து இதன் அடிப்படையில் 2 நிகழ்வுகளை நாம் சந்தித்து இறுதியாக நிறைவு செய்ய இருக்கின்றோம். நம்பிக்கையினால் அன்றி எவருமே கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு முதல் வினா உங்களிடம், எத்தனை பேர் தினந்தோறும் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 இவ்வளோ பேர் நீங்கள் செல்கிறீங்க, முழுமையான திருப்பலி கலந்து கொள்கிறீங்க. முழுமையான திருப்பலி, பாதி திருப்பலி இல்லை. மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் நிலநடுக்கமாக இருந்தாலும் நிலநடுக்கமாக இருந்தாலும் முழு திருப்பலி கலந்து கொள்கிறீங்க. யாரை உள்ளத்தில் ஏற்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாள் ஏற்கிறீர்கள். என்ன மாற்றம் உங்களுக்குள் நிகழ்கின்றது? அதே வாழ்க்கை வாழ்கிறீங்களா உங்கள் ஆண்டவர் உள்ளத்தில் வந்த பிறகு? இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கின்றது, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கையோடு நான் வாழ்கின்றேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புரை மக்களே, அதுதான் மிக முக்கியமானது. ஆன்மீக உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்கின்றோம். நான் இப்போ தியாலஜி படிச்சுக்கிட்டு இருந்தேன் பூனேயில். பூந்தமலையில் படித்த என்னுடைய மூத்த சகோதரர் இங்கே சென்னை மறை மாவட்டத்தில் ஒரு பங்குக்கு சனி ஞாயிறு மினிஸ்ட்ரிக்காக சென்றார். அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் முதியோர்கள், உடல் நோயினால் வாடியவர்களுக்கு ஆண்டவரின் உடலை எடுத்து செல்வது வழக்கம்.
ஒரு குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு கேன்சரு. மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா 3 மாதம் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, 3 மாதத்தில் இறந்துடுவான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தாயானவள், ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், திருப்பலிக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம், திருப்பலியை விட ஆண்டவரை உள்ளத்தில் இருக்கின்ற போது எந்த ஒரு மனநிலையோடு இருக்கின்றோம் என்பதைத்தான் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்கின்றேன். ஆண்டவரை வெளிப்படுத்தியதை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தாயானவள் மருத்துவர் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் கிடையாது, தான் நோயாளி என்பது ஞாபகம் கிடையாது, இறக்கப் போவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னை சந்திக்க என்னுடைய ஆண்டவன் வருகிறார். அவர் வாழ்வு கொடுக்கக்கூடியவர், வாழ்வை எடுப்பவர் அல்ல, வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவனை சந்திக்க வருகிறார், என் உள்ளத்தில் வருகிறார். எனக்கு இந்த கேன்சர் சுகத்தை கொடுப்பார், அந்த ஒரே வார்த்தையை தான் உள்ளிருத்தி ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1 மாதம், 2 மாதம், 3வது மாதம் நிறைவு செய்ய போயிட்டது. 3 மாதம் நிறைவு செய்து 4வது மாதம் தொடங்கிவிட்டது. என்னடா டாக்டர் சொன்னார் ஒன்றுமே நிறைவுன்னு சொல்லிட்டு வீட்டில் நினைக்கல. ஆனாலும் ஒரு சிலவங்க பரவாயில்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 மாதத்தில் பாதி நாள் வந்து விட்டது. இந்த தாயானவள் மருத்துவமனைக்கு செல்கிறார். அங்கே போய் டாக்டர்கிட்ட செக்கப் பார்க்குறாங்க. எந்த ஒரு மருத்துவர் 3 மாதத்தில் இறந்து விடுவான்னு சொன்னாங்களோ அதே மருத்துவர் கேன்சரே இல்லை, சுகப்படுத்தப்பட்டார் என்று சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நிகழ்வை மையமாக வைத்து தான் அந்த சகோதரர் தன்னுடைய தீசிஸை காட் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு இறைவாக்கினரை மையமாக வைத்து காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். 40 பக்கம். அந்த ஒரு கருத்தை மையமாக்கி இன்று கடவுளுடைய அனுபவத்தை மக்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள், நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன், என்ன இதற்கு சேலஞ்சஸ் சவால்களாக இருக்கின்றன என்பதை சொன்னார். அன்பு மக்களை, 2வது நான் கூறியபடி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற போது ஆண்டவரை உங்களை உயர்த்துகிறார். அது என்னுடைய குடும்பத்திலே நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் குருமடத்தில் சேர்ந்தப்போ கூட நான் நினச்சிருக்கேன், நான் ஒரு இல்லம் கட்ட முடியல வீட்டில். பழமையாக எங்கள் அம்மா அப்பா திருமணம் ஆன போது ஒரு ஓட்டு வீடு, மண் செவர் தான். அந்த செவரை 4 பேர் சேர்ந்து பிடிக்கலாம், அவ்வளோ பெரிய செவர். அப்போ படுத்து இருந்தால் ஓகே, அப்படியே போயிட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து நானும் வெளில வந்துட்டேன். அண்ணன் அம்மா அண்ணி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைகள், அதுக்கு வாங்க திங்ஸ் வாங்க எல்லாம் அடைஞ்சு வீடுமே ரொம்ப மோசமான நிலைக்கு அடைஞ்சது. நான் குருவாக திருமுலைப்படுத்த வரைக்கும் முன்னதாக நான் யோசிச்சிருக்கேன், ஏன்டா நமக்கு ஒரு வீடு கட்ட முடியாதா, யாரையுமே அழைத்து செல்ல முடியல, தூங்க முடியாது, நம்ம போனாலும் வெளியில் தான் தூங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு கடவுளை ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா அப்போ நமக்கு தெரியாது. ஆனால் குருவான பிறகு நிறைய அனுபவங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் எவ்வளோ விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் கண்டிப்பாக ஆண்டவர் இல்லத்தை எழுப்புவார். என்னுடைய பெற்றோருடைய ஆசை செயின் போடு 10 ரூபாய் 20 ரூபாய் இல்லை, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி, எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு ரூமில் ஒரு கட்டில் போட்டு தூங்கணும்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா, சாகிறதுக்குள்ளே ஒரு சின்ன அறையில் ஒரு கட்டிலை போட்டு மெத்தை போட்டு தூங்கணும். இதுதான் என்னுடைய தாயோடைய ஆசை. ஆனால் அது 8ஆம் கனியாகவே இருந்தது. கடந்த ஜூன் மாதம் தான் சரின்னு சொல்லிட்டு இந்த மோடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, வீட்டுக்காக கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த போது அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்ல உடனே அப்போ இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு வீடை கண்டிப்பாக அடகு கொட்டி கெடுப்பார்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு நான் அடைக்கல மாத திருத்தத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். உண்மையாகவே அன்னையின் பரிந்துரையினால் அழகுடன் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அண்ணனுக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு நல்லது வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அது மூலமாக கடனில் அடைக்கப்பட்டு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு இல்லத்தை நாங்கள் கடைசியாக வந்தப்போ அன்னையே அந்த இல்லத்திலேருந்து உன்னுடைய ஆலயத்தில் திருத்தலத்தில் செல்வதற்கு முன்னதாகவே என் வீடை தொடங்கப்படும் நினச்சேன். ஆனால் பரவாயில்லை, நீங்கள் கட்டி கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் நான் அடைக்கலத்தாயிடம் ஒப்படைச்சிட்டு ஆண்டவிடம் செபித்து விட்டு வந்தேன். ஜூலை மாதம் 11ஆம் தேதி என்னுடைய 17 என்னுடைய அப்பா இறந்த நாள். சரி 18ஆம் தேதி நம்ம வீடை கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வீடு என்ன கவர்மெண்ட் வீடு வந்துருச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. வீடை இடிக்காமே ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் போட்டேன். அப்போ நினச்சா எல்லோரும் சிரித்தாங்க, வீட்டை இடிக்காமல் ஓரத்தில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வாரத்தில் நான் அங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசுகின்ற போது நேரம் முடிவாகிட்டு மேபி அடுத்த ஆண்டுகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே சரி அப்படி இருந்தால் வீடை கட்ட வேண்டும். கையில் 1 லட்சம் கைக்கு 1 ரூபாய் கிடையாது. நான் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டாச்சு ஆண்டவரே, நீங்கள் ஆலை வில்லத்தை கட்டி எழுப்புவீங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை செபித்தேன். நிம்மதே 1000 அதை இன்ஜினியர் கொடுத்துட்டு ஆரம்பித்தார்கள்.
இன்று ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடை கட்டலாம். ஒரு அறை, ஒரு கிச்சனு, அம்மா கூட நான் வாரத்தில் படுத்துக்கிறீப்பான்னு சொன்னாங்க. ஆனால் 2 அறைகள், மேலே ஒரு ரூம் போடுற வரைக்கும் ஆகஸ்டில் ஆரம்பித்து 6 மாதம் கூட அல்ல, இந்த நிறைவு செய்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திறப்பு விழாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு பைசா இல்லை, ஆனால் ஆண்டவர் யார் மூலமாகவோ ஆண்டவர் கொடுத்து எழுப்பி இருக்கின்றார். உண்மையாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு 2. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்தது. 2வதாக அந்த ஒரு கனவானது, பெற்றோருடைய கனவானது நிறைவேற்றுகிறது. ஆண்டவர் 45 ஆண்டுகளுக்கு பிறகு, 1 வருஷம் 2 வருஷம் 45 ஆண்டுகளுக்கு முன்னாக கடவுள் என்ன செய்து கொடுக்கிறார்? உனக்கு என்ன, அதான் சொல்ல, நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, ஐயமற்ற நிலை. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அது யாருமே தடுக்க முடியாது. ஆனால் நாம் கொண்டிருக்க வேண்டியது நம்பிக்கை. அன்பர் மக்களே, 2025 ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். சற்று நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை ஒப்பு கொடுங்க. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், குடும்பத்தில் உறவுகள் பிளவுகளாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையாலும் ஆண்டவரிடம் உங்களை ஒப்பு கொடுங்க. 2 ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது தூய்மையான உள்ளம். ஒன்றே ஒன்று உங்களுடைய மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தயாரிப்பு மட்டுமே. நிரந்தரமான வாழ்க்கை இறப்புக்கு பிறகு நாம் தொடங்க இருக்கின்ற புதிய வாழ்க்கை. எனவே அதை மையமாக கொள்கின்ற போது தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வோம். தூய உள்ளத்தோடு வாழ்கின்ற போது ஆண்டவர் அளவு கடந்த ஆசீர்வாதத்தோடு உங்களை நிரப்புவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் செபிப்போம். நம்பிக்கையை ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.